இப்போ இந்த க்ரீன் சாமந்தி பாருங்கள், நம்ம கார்டனில் வாங்கும்போதே க்ரீன் கலரு ரெட் கலரு இது போல் 2 செடி வச்சு கொடுப்பாங்க தொட்டிலேயே. அது போல் நீங்கள் சப்போஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா செடி ஏதாவது ஆகும்ன்ட்டு இந்த இலை வந்து கொஞ்சமாக பறிச்சுட்டு மண்ணுக்குள்ளே வச்சிடலாம், ரூட்டு வர வைக்கலாம். கட்டிங்ஸ் இல்லாமல் சொல்கிறேன். பூவெல்லாம் வந்து பழைய பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். பூ வச்சுக்கின்னு இருந்தால் செடி வளராது. அது போல் தான் நம்ம சாமந்தி செடி வளர்க்கணும். பூ வந்து அப்படியே வச்சா பக்கத்தில் தள்ளிடலாம், லேட் ஆகும். அதுக்கு சொல்கிறேன் நான். பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் சின்ன செடி தான் இருந்து இலையில கம்மியாக இருக்குன்னா 2-3 இலை மட்டும் நீங்கள் பறித்து வச்சுக்கலாம். பிரான்ச்சஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ இலையெல்லாம் கூட பறித்து வச்சுக்கிறேன். வேர் பிடிச்சோடனே நான் வந்து வீடியோ பண்ணுறேன். க்ரீன் கலர் கூட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கலர் கூட காமிச்சிருப்பேன். லைட் மெரூன், நடுவில் ரோஸ் மாதிரி இருக்கும், ப்ரௌன் மாதிரி. அந்த கலர் கூட நல்லா, இது கூட தான் இருந்தது. அது கொஞ்சம் காஞ்ச போல் இருந்தது சொல்லிட்டு நான் எடுத்து லீஃபெல்லாம் வச்சு கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் நட்டு வச்சுட்டேன் வேர் தொட்டியில். இப்போ சாமந்தி செடி இது போல் வளரும்போது நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக சாமந்தி செடி ஃபாஸ்ட்டாக வளரும். மாடியில் செடியெல்லாம் வச்சுருப்பீங்க, க்ளீன் பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் வரும். அதில் கூட நீங்கள் சின்ன கப்பில் சேமிச்சுட்டு அந்த மண்ணில் நீங்கள் சாமந்தி பதியமான சாமந்தி செடி நட்டிங்கன்னா நல்லா லீஃபெல்லாம் கூட பெருசாகும், பூக்கள் கூட பெருசாகும். நான் மாடியிலலாம் க்ளீன் பண்ணி அந்த மண்ணிலெல்லாம் நடும்போது சூப்பராக சாமந்தி செடி வளர்ந்துது. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஏன்னா நல்லா ஃபெர்டிலைசரில் கொடுத்து அதாவது அந்த லீஃபு மண் எல்லாமே உரமான மண்ணாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். க்ளீன் பண்ண மண் கூட சூப்பராக வரும். மாடி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் எடுத்து செடி நட்டுக்கலாம். அடீனியம் பிளான்ட் பாருங்கள், ரோஸ் கலரு 2 கலர் வரும். அதாவது லைட் ரோஸு டார்க் ரோஸ் 2மே இருக்கும். கோடு வர போல் இருக்கும், ஒயிட் கலர் கூடவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம க்ரீன் கலர் சாமந்தி செடியெல்லாம் வாங்குகிறோம். நான் சொன்னப்போலேயே நீங்கள் சப்போஸ் இலையெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம் ரூட் வர்றதுக்கு. பிரான்ச் எல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா, இல்லை மொட்டு இருந்ததுன்னா மொட்டோட கிளை பிரான்ச் கட் பண்ணி வைக்கலாம். சூப்பராக வளரும் வேர் பிடிச்சி. இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.